எல்லாருக்கும் வணக்கம். உதயாகிரி ஊட்டச்சத்து மேலாண்மையில் ஃபார்ம்யார்ட் மென்யூர் குப்பை மண் வந்து மிக முக்கியமான ஒரு உரங்க. கண்டிப்பாக வருடத்துக்கு 2 முறை உங்களோட தென்னந்தோப்புக்கு குப்பை மண் வந்து நீங்கள் வச்சு ஆகணுங்க. ஒரு ஷெட்யூல்டு 6 மாதம் நல்லா மக்கின குப்பை மண் வைக்கணுங்க. சாணி குப்பை வைக்கணும். ஸோ மக்காதது இந்த பச்சை சாணியெல்லாம் கொண்டு போய் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு பிரச்சனை அதிக அளவு வருங்க. ஏன்னா அந்த பச்சை சாணியில் பார்த்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வாசனை பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டை ஈர்த்து அந்த பச்சை சாணியில் உட்கார வச்சு இமீடியட்டாக முட்டை வைக்கும் பெண் வண்டுகள். ஸோ முட்டை வச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா புழுவாக மாறி உள்ளுக்குள்ளே நல்லா புழுவாக மாறி அந்த புழு வந்து கூண்டு புழுவாக மாறி அடுத்தது மறுபடியும் உங்களோட தோப்புக்குள்ளேயே வந்துட்டு சைக்கிளிங் டெவலப் பண்ணிகிட்ருக்குங்க. அதனால் தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு தோப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் பச்சை சாணி வந்து உள்ளேயே கொண்டு போகக்கூடாது. நல்லா மக்குன நல்ல சாணி தான் எப்பவுமே வைக்கிறது பெட்டருங்க. ஆமாங்க, வருடத்திற்கு 2 முறை நீங்கள் டெஃபினெட்லி வந்து மாட்டு சாணி கொடுத்தீங்கன்னா மண் வளம் வந்து ரொம்ப நல்லா பெருகுங்க. மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் வந்து நல்லா அப்படியே பூரிப்பாக சந்தோஷமாக வந்து உங்களோட தோப்புக்குள்ளே விளையாடும். ஸோ நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலுமே டெஃபினெட்லி அதை சீக்கிரமாக மண் மக்க செஞ்சு அதை வந்து இமீடியட்டாக வந்து பிளான்ட் வந்து அவைலபிள் ஃபார்மில் எடுத்துக்குங்க. கண்டிப்பாக ஒரு தென்னை விவசாயிகளுமே வருடத்திற்கு 2 முறை 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஃபார்ம்யார்ட் மென்யூர் வைக்கணுங்க.